எம்சிஐயின் பயனர் ஆலோசனை குழுவின் உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார். லெவல் கிராசிங் பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாடில் 1643 லெவல் கிராசிங் இருக்குது. அதில் 1367 இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங் இருக்குது. அது இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங் என்னென்னா ஃபியூ மீட்டர்ஸ் முன்னாடியே ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி இது ஆட்டோமேட்டிக் டோர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அது 1367 ஏற்கனவே இருக்குது. மீதி 276 லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சதர்ன் ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜர் ஆர்.என். சிங் அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய ஒரு குழு அதை ஆராய்ச்சி அருமையான விஷயம் அது கொண்டு வராங்க. முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு என்னென்ன சார், ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு 20,000 மேலே ஒரு யூனிட்ஸ் தட்ஸ் வண்டி கிராஸ் ஆனால் உங்களுக்கு 10,000 குறைச்சி அந்த யூனிட்ஸ் அந்த லெவல் கிராசிங்கில் அதிகமாக வண்டி சப்போஸ் இருந்தால் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கோ இல்லை அண்டர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கோ சதர்ன் ரயில்வே ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்டர்லாக்கிங் இல்லாமல் அந்த கேட் கீப்பர் கூடிய அந்த லெவல் கிராசிங் பக்கத்தில் அந்த கேட் கீப்பரோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் ஃபோக்கஸும் ட்ரெயினும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி சிசிடிவி கேமராஸ் த்ரூஅவுட் 1643 லெவல் கிராசிங்ஸ்க்கு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா எந்த ட்ரெயின் போகுது, அவன் கேட் கீப்பர்ஸ் அதில் இருக்காரா, இல்லை ட்ரெயின் வரும்போது வெளில போயிட்டாரா, அது இல்லையா, அது எல்லாம் அவங்க மேலே ஒரு கண்காணிப்பக்கூடிய வகையில் அந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க.